தேமுதிகவைச் சேர்ந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் 8 பேர் உட்பட 10 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தேமுதிகவில் அக்கட்சித் தலைவர் விஜயகாந்துக்கு எதிராக பகிரங்கமாக போர்க்கொடி உயர்த்திய அதிருப்தி எம்எல்ஏக்கள் மாஃபா பாண்டியராஜன், தமிழழகன், அருண் சுப்பிரமணியன், அருண் பாண்டியன், மைக்கேல் ராயப்பன், சாந்தி, சுந்தர்ராஜன், சுரேஷ் தீவிர அதிமுக விசுவாசிகளாக செயல்பட்டு வந்தனர். அதிமுக கரைவேட்டி மற்றும் அக்கட்சி கொடியுடன் வலம் வந்த போதிலும் அவர்களை கட்சியிலிருந்து விஜயகாந்த் நீக்கவில்லை. இதேபோல அணைக்கட்டு தொகுதி பாமக எம்எல்ஏ கலையரசு, நிலக்கோட்டை தொகுதி புதிய தமிழகம் எம்எல்ஏ ராமசாமி ஆகியோரும் அவரவர் கட்சி தலைமையை எதிர்த்து அதிருப்தியாளர்களாக செயல்பட்டு வந்தனர். தமிழக சட்டசபையின் கடைசி கூட்டத்தொடர் சனிக்கிழமையன்று முடிவடையும் வரை இவர்கள் அவரவர் கட்சி எம்எல்ஏக்களாகவே இருந்து வந்தனர். இந்நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் 10 பேரும் ஞாயிறன்று சென்னையில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் தனபாலை சந்தித்து தங்களின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்தனர். அக்கடிதங்களை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். அதிருப்தியாளர்கள் 10 பேரும் அடுத்த வாரம் ஜெயலலிதா முன்னிலையில் அக்கட்சி உறுப்பினர்களாக இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தலில் தங்களுக்கு அதிமுகவில் சீட் கிடைக்கும் என்று இவர்கள் நம்பிக்கையுடன் உள்ளதாகவும் கூறப்படுகிறது.